கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா நல்லவர், பெரியவர். இந்த புதிய நாளிலே புதிய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். முதலாவது பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். திருமண நாளை காண்கிற அனைத்து குடும்பங்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இன்னும் குறிப்பாக தனிமையில் இருக்கிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவர்கள் எல்லாருக்காக ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு உங்களுக்கு விசுவாசமான வார்த்தைகளை சொல்லுகிறேன். கலங்காதீங்க, இயேசப்பா அதிசயத்தை செய்வார். இந்த ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 6வது வசனம். 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் அதன் 6வது வசனம். ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கு உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். வயலின் வருமானம் அனைத்தும் கிடைக்கும்படி செய் என்றான். இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு வருமானம் அனைத்தும் கிடைக்கும். வருமானம் அனைத்தும் கிடைக்கும். நாம் இங்கே பார்க்கிறோம், இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஒரு ஸ்திரீ தன் தேசத்தில் பஞ்சம் உண்டான பொழுது தன்னுடைய எல்லா இடங்களையும் நிலத்தை விட்டுவிட்டு இன்னி ஒரு தேசத்துக்கு போனாள். அவள் அங்கிருந்து தன் ஊருக்கு திரும்பி வரும்போது அவளுடைய இடத்தை மற்றொரு சிலர் அபகரித்து கொண்டார்கள். அவள் ராஜாவிடத்தில் போய் மன்றாடின பொழுது, முறையிட்ட பொழுது, ராஜா ஒரு பிரதானி நியமித்து சொல்லுகிறான், அவளுக்கு உண்டான வருமானத்தை எவ்வளோ அவள் இழந்து போனாலோ அந்த வருமானம் அனைத்தும் அவளுக்கு திருப்பி கிடைக்கும்படி நீ உதவி செய்யணும், நீ செய்யணும்னு சொல்லுறதை பார்க்குறோம். நாம் தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வருமானம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வருமானத்தை யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாராவது பறிச்சுட்டு போயிட்டாங்களா? உங்கள் நன்மை யாராவது பிடுங்கிட்டாங்களா? திருப்பி கிடைக்கலையா? கண்டிப்பாக கிடைக்கும். தேவன் அதிசயம் செய்வார். உங்கள் வருமானம் உங்கள் கையில் இருக்கும். இன்றைக்கி பிசாசு என்ன செய்கிறான்னு தெரியுமா? அநேகருடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் உழைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவன் பறிச்சுட்டு போயிடுறான். அது பல வழியில் நஷ்டமாக போயிடுது, அனுபவிக்க முடியலை. அநேக குடும்பத்தில் தரித்திரம். அதை தடுத்து நிறுத்த போகிறார். இனி அப்படி நடக்காது, அதிசயம் நடக்கும். நீங்கள் உழைக்கிற உழைப்பு, நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், உங்களுக்கு வருகிற வருமானம் உங்கள் வீட்டில் வந்து தங்கும், உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அது உங்கள் குடும்ப காரியத்துக்கு பயன்படும், உங்கள் எதிர்காலத்துக்கு பயன்படும், உங்கள் சந்ததிகளுக்கு பயன்படும். அப்படி கர்த்தர் செய்ய போகிறார். அது மட்டுமல்ல, உங்கள் வருமானத்தை யாராவது உங்களை விட்டு பறிச்சிருந்தா அதை கர்த்தர் திருப்பி தரும்படிக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். பயப்படாதீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். வருமானம் திருப்பி கிடைக்கும்படிக்கு ராஜா கட்டளையிட்டதைப் போல இன்றைக்கு கூட யாராவது தங்களுடைய வருமானங்களை, தங்களுடைய செல்வங்களை, ஆஸ்திகளை, ஐஸ்வர்யங்களை இழந்து போயிருந்தா அது திருப்பி கிடைக்கும்படிக்கு உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. குறிப்பாய் ஆசீர்வாதங்களை பறிக்கிற பொல்லாத பிசாசை கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் மிதிக்கிறேன். தேவ கரம், தேவ கிருபை, தேவ மகிமை கூடவே இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இந்த நாளில் ஒரு அதிசயத்தை செய்யுங்க. பலர் பல நிலைகளில் சோர்ந்து எதிர்பார்த்து நடக்கலையேன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அதிசயம் இன்னைக்கு நடக்கணும். மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் இருக்கிறவங்களை விடுதலை ஆக்குங்க. மருத்துவ ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக கொண்டு வாருங்க. எதிர்காலத்தை குறித்த பயம் எல்லாரையும் விட்டு விலகட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.